இப்ப ராகுவை பொறுத்த அளவுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு, 11ஆம் வீட்டிற்கு வராரு. மிகப்பெரிய அற்புதமான லாபங்களை மேஷராசினருக்கு வழங்க போகிறார். பொதுவாகவே ராகுங்கிறது சர்ப்ப கிரகம். சர்ப்ப கிரகம் நல்லது பண்ணாது, காலதாமதம் பண்ணும்லாம் சொல்லுவாங்க. ஆனா இந்த வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா குருவுடைய கண்ட்ரோல்ல ராகு அமைகிறார். இப்ப குரு பார்வையில் வரக்கூடிய ராகுவினால் கெடுதல் அப்படிங்கிறதே செய்ய முடியாது. ராகு வந்து ஒரு பச்சோந்தி மாதிரி, எந்த இடத்துல இருக்காரோ அந்த தன்மையை அப்படியே எடுத்துக்குவாரு. கூடுதலா குரு பார்வை பெறும் பொழுது குரு பண்ண வேண்டிய அத்தனை ஒர்க்கையும் பண்ணுவார். ஏற்கனவே நான் சொன்னேன், குரு வந்து உபஜயஸ்தானம் 3ஆம் வீட்டுல இருக்காருன்னு சொன்னேன். அப்போ இவங்க எந்த அளவுக்கு இவ்வளவு நாள் ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணியிருந்திருப்பாங்க, அது கிடைச்சிருக்காது, காலதாமதமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் மிக சரியாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனா இவங்க வந்து முன்னாடி நடந்த விஷயங்களை மனசுல வச்சுக்கிட்டு அந்த குழப்பத்திலேயே இவங்க வந்து செயல்படக்கூடாது. ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து நன்மை அப்படிங்கிறத குருவும் தருவாரு, ராகுவுமே தரப்போகிறார். இப்ப கேதுவுக்கு வருவோம். கேதுவை பொறுத்த அளவுக்கு பஞ்சமஸ்தானத்துக்கு வராரு, 5ஆம் வீட்டிற்கு வராரு. எப்போதுமே பஞ்சமஸ்தானத்திற்கு வரக்கூடிய ஒரு கிரகம் அது சர்ப்ப கிரகமாக இருந்தாலும் கெடுதல் அப்படிங்கிறத பண்ணாது. அதுவும் கேதுவை பொறுத்த அளவுக்கு ஞான மோட்சக்காரகன்னு சொல்லுவோம், ஞானத்தை தரக்கூடியவர். அவர் வந்து இவங்கள நிறைய புனித யாத்திரைகள் பயணப்பட வைப்பாங்க. சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் செலுத்த முடியாம இவ்வளவு நாள் இருந்திருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு எல்லாரும் ஃபேமிலியோட குலதெய்வம் கோயில்ல மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏதாச்சும் ஒரு சொந்தக்கார குழந்தைக்கு காது குத்து, இந்த மாதிரி ஏதோ ஒரு தேவையின் நிமித்தம் எல்லாருமே ஃபேமிலியோட போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இவர்களுக்கு அமையும்.